செய்திகள். இலங்கை ராணுவ வீரர்களின் சடலங்கள் ரஷ்ய எல்லையில் குவிப்பு. வவுனியாவில் பரீட்சை மேற்பார்வையாளர் ஒருவர் இடைநிறுத்தம். யாழில் போலீசார் துரத்தி சென்ற இளைஞன் பலி. பொதுமக்கள் கூடியதால் பெரும் பதற்றம். முல்லைத்தீவு விசுமடு பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம். அரசிடம் குவிந்த 5000 கிலோ போதைப் பொருள். ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் பசில் ராஜபக்ஷ. இலங்கையின் நூற்றுக்கணக்கான முன்னாள் படை வீரர்கள் ரஷ்ய எல்லையில் உள்ள கொலைக்களங்களில் உயிரிழப்பதாக அங்கிருந்து தப்பிய முன்னாள் படை வீரர் ஒருவர் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இலங்கையிலிருந்து பல குழுக்களால் வெளிநாட்டு வேலைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட முன்னாள் படை வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். இதே எண்ணிக்கையிலானவர்கள் டொனெக்ஸ்ட் போன்ற பிராந்தியங்களில் உள்ள வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்றனர். கியூபா போன்ற நாடுகளிலிருந்து பெருமளவு கூலி படையினர் காணப்படுகின்றனர். ரஷ்யா உக்ரைன் போர்க்களங்களிற்கு ஆட்களை சேர்ப்பது கடந்த 3 மாதங்களில் தீவிரமடைந்துள்ளது. இதேவேளை கொழும்பில் நாளாந்தம் 10 அல்லது 15 சுற்றுலா விசாக்கள் வழங்கப்படுவதாகவும் அவை ஒரு வாரத்திற்குள் கடவுச்சீட்டு விசாவுடன் கிடைப்பதாக அடுத்த சில நாட்களில் அவர்கள் ரஷ்யாவிற்கு அனுப்பப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான விசாவில் செல்லும் இலங்கையர்களை வாக்னர் கூலி படையில் இணைத்துக் கொள்ளப்படுவதற்காக ரஷ்ய மொழி ஆவணம் ஒன்றில் கைச்சாத்திட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுவார்கள் என குறித்த முன்னாள் படை வீரர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சட்டத்தரணி போன்று தோற்றமளித்த இந்திய பெண் ஒருவர் தங்களிற்கு உதவியதாகவும் அவர் முகாம் உதவியாளராக பணிபுரிவதற்கான ஒருவருடைய கால ஒப்பந்தம் என தெரிவித்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் இணைந்து கொள்வதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை உறுப்பினர் ஒருவர் இன்று காலை உக்ரைனிலிருந்து நாடு திரும்பியுள்ளார். நாட்டை வந்தடைந்தவுடன் இவர் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர் புளியாப்பிட்டி பிரதேசத்தில் வசித்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் பரீட்சை வினாத்தாள்களை உரிய நேரத்திற்கு முன்பாக வாங்கிய மேற்பார்வையாளர் இடைநிறுத்தம். வவுனியாவில் பாடசாலை ஒன்றில் பரீட்சை நேரம் முடிவடைவதற்கு முன்னதாக மாணவர்களிடமிருந்து விடைத்தாள்களை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பரீட்சை மேற்பார்வையாளர் ஒருவர் இடைநிறுத்தப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனியா தெற்கு வலயத்திற்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் காப்போத சாதாரண பரீட்சையின் முதல் நாள் சமய பாட பரீட்சையின் போது பரீட்சை நிறைவடைவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னர் பரீட்சை நிலையம் ஒன்றில் உள்ள மாணவர்கள் சிலரிடம் விடைத்தாள்கள் பெறப்பட்டதாக வவுனியா தெற்கு வலய கல்வி பணிமனைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றிருந்தது. குறித்த முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வலய கல்வி பணிமனை குறித்த பரீட்சை நிலையத்தில் மேற்பார்வையாளராக கடமையாற்றிய வவுனியா வடக்கு வலயத்தைச் சேர்ந்த ஆசிரிய ஆலோசகர் ஒருவரை இடைநிறுத்தியுள்ளதுடன் குறித்த சம்பவத்தின் போது குறித்த நிலையத்தில் உதவி மேற்பார்வையாளராக கடமையாற்றியவரை மேற்பார்வையாளராக நியமித்துள்ளதுடன் புதிதாக உதவி மேற்பார்வையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் புன்னாலைக்கட்டுவனில் போலீசார் விரட்டிச் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு இன்று இரவு உயிரிழந்துள்ளதாக அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புன்னாலைக்கட்டுவானில் போலீசார் விரட்டிச் சென்ற நபர் ஒருவர் மின்கம்பத்தில் மோதுண்டு இன்று இரவு உயிரிழந்துள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் அப்பகுதியில் பொதுமக்கள் கூடியதால் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலாலி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை இடைமறித்துள்ளனர். எனினும் அவர் நிறுத்தாது பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபர் பயணித்த மோட்டார் வண்டியை உதைத்து வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார் என பொதுமக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு விசுவமடு பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் விசுவமடு பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான காணியில் 3 யானைகள் உட்புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த தர்பூசணி பழங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை சேதமாக்கியுள்ளன. இக்கிராமத்தில் நீண்ட காலமாக யானைகள் மற்றும் வாழ்வாதாரங்களை அளித்து வருவதாகவும் அங்குள்ள மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். யானை வேலிகள் போடப்படும் வேலைகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளது
உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தமது பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுத் தருமாறும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நீதிமன்ற அறைகளில் தேங்கி கிடக்கும் 5000 கிலோ போதைப் பொருட்களை அளிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் பாதுகாப்பு தரப்பினரின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் முடிவடையாமையினால் இந்த போதைப் பொருள் கையிருப்புகள் அளிக்கப்படுவதற்கு பெரும் தடையாக உள்ளதாக கூறப்படுகிறது. 2021 ஆண்டு 41 இலக்க நச்சு அபின் மற்றும் ஆபத்தான மருந்துகள் சட்டத்தின் திருத்தத்தின் மூலம் சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை அளிக்க முடியும் என விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட இத்தகைய போதைப் பொருள் கையிருப்பு அரசு ஆய்வாளர்களுக்கு அனுப்பப்பட்டு நீதிமன்ற வழக்குகள் முடிந்த பிறகு அளிக்க உத்தரவிடப்படும். புத்தளம் சீமேந்து தொழிற்சாலை மற்றும் வனாத்தவிலில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள எரியூட்டியில் இந்த போதைப் பொருள் அழிவு இடம்பெற்று வருகின்றதுடன் கடந்த வியாழனன்று புத்தளத்தில் 107 கிலோ போதைப் பொருள் எரிக்கப்பட்டுள்ளது. தற்போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் கையிருப்புகளின் மாதிரிகள் அரசாங்க ரசாயன பகுப்பாய்வாளர்களுக்கு அனுப்பப்பட்ட பின்னரே எரியூட்டப்படும். இது தொடர்பில் தற்போதுள்ள சட்டங்களை மாற்றி அமைப்பது தொடர்பில் நீதி அமைச்சு மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 2019 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது கைப்பற்றப்பட்ட 321 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான 107 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 14ஆம் தேதி அளிக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் என கட்சியின் ஸ்தாபகர் பெசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரையில் வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்யவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து இன்னும் தீர்மானிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இளையோருக்கு சந்தர்ப்பம் அளிக்கும் நோக்கில் தேசிய அமைப்பாளர் பதவியை விட்டுக் கொடுத்ததாகவும் கட்சியின் சாதாரண உறுப்பினராக இருந்து கொண்டு கட்சிக்காக சேவையாற்ற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக எந்த ஒரு கட்சியுடனும் இணைந்து கொள்ளவும் விலகிச் செல்லவும் தயார் என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்